ரெனேகன்னா என்ன, ரெனேகனோட ஆர்ஜின், ரெனேகனோட பேசிக் எபிலிட்டிஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிறது ஏஎம் தமிழ் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஎம் தமிழ். ரெனேகனோட ஆர்ஜின் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஷினோபிஸோட முன்னோடியான ககுயா ஒட்சுசுகி இருந்தால் எடுக்கணும். நம்ம ககுயா ஒட்சுசுகி தான் முதல்ல டிவைன் ஃப்ரூட்டை சாப்பிட்டு ரெனே செரிங்கன் அவேக்கன் பண்ணியிருப்பாங்க. ககுயாவுக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க, ஹகுராமா ஒட்சுசுகி, ஹமுரா ஒட்சுசுகி. இல்லை நம்ம ஹகுராமா ஒட்சுசுகிக்கு ரெனிகன் இருக்கும், ஹமுரா ஒட்சுசுகிக்கு வந்து பியாகுகன் இருக்கும். எதுக்காக இவங்க 2 பேருக்குமே ரெனி செரிங்கன் கிடைக்கலனா ககுயா ஒட்சுசுகியோட ஹாஃப் ஆஃப் சக்ரா தான் 2 பேருக்குமே டிவைட் ஆகி வந்திருக்கும். அதனால அவங்களோட ஹாஃப் ஆஃப் எபிலிட்டி தான் இவங்க 2 பேருக்குமே இருக்கும். ஹகுராமாக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செரிங்கனா தான் இருக்கும். செரிங்கனை அவேக்கன் பண்ணி தான் இவர் ரெனிகனா மாத்தி வச்சிருப்பாரு. ரெனிகனை ஃபர்ஸ்ட் அவேக்கன் பண்ணது நம்ம ஹகுராமா ஒட்சுசுகி தான். நம்ம ககுயாவுக்கு 2 பசங்க பிறந்த மாதிரி ஹகுராமாவுக்கு 2 பசங்க பிறக்கறாங்க, இந்திரா அண்ட் அசுரா. இந்திரா அண்ட் அசுராவுக்கு வந்து நம்ம ஹகுராமா ஒட்சுசுகியோட ஹாஃப் ஆஃப் எபிலிட்டி தான் ரெண்டாவே பிரிஞ்சிருக்கும். சேஞ்ச் ஆஃப் 6 பாத் பவரான இந்திரா கிட்ட என் பவரும் அசுரா கிட்ட யாங் பவரும் போயிருக்கும். அதனால தான் இந்திராவுக்கு செரிங்கனும் அசுராவுக்கு மேசிவ் சக்கராவும் போயிருக்கும். இப்போ யாராவது செரிங்கனை ரெனிகனை எவால்வ் பண்ணணும்னா அதுக்கு சேஜ் ஆஃப் 6 பாத் பவர் வேணும். நம்ம ஹகுராமா ஒட்சுசுகி தான் சேஜ் ஆஃப் 6 பாத். அவரோட பவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரெனிகன் அவேக்கன் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரெனிகன் அவேக்கன் பண்ணது அவர் தான். இப்போ நமக்கு சேஜ் ஆஃப் 6 பாத் பவர் எப்படி கிடைக்கும்னா நம்ம இந்திரா அண்ட் அசுரா 2 பேர் பவரையும் சேர்த்தாலே நம்ம சேஜ் ஆஃப் 6 பாத் பவர் கிடைக்கும். ஒட்சுசுகி கிளான் இல்லாம செரிங்கனை ரெனிகனை எவால்வ் பண்ணது வந்து நம்ம மதரா உச்சிகா மட்டும்தான். மதராவால எப்படி இன் அண்ட் யாங் பவரை வந்து சேர்க்க முடிஞ்சதுன்னு பார்த்தோம்னா மதராவோட மூதாதையர் யாருன்னு பார்த்தோம்னா இந்திரா. அதே மாதிரி ஹசிராமா செஞ்சுவோட மூதாதையர் யாருன்னு பார்த்தோம்னா அசுரா. மதரா தன்னோட பாடியில அசிராமா செல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சாகர தருவாயில தான் இந்த ரெனிகன் அவேக்கனே பண்ணியிருப்பாரு. சாசுகேக்கு எப்படி ரெனிகன் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆனா சாசுகேக்கு வந்து நம்ம ஹகுராமா ஒட்சுசுகி டைரக்டா சேஜ் ஆஃப் 6 பாத் பவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெனிகன் என்னன்னு பார்ப்போமா. ரெனிகன்ன்றது வந்து நம்ம செரிங்கனோட ஃபைனல். இதுக்கு மேலேயே ஒரு ஃபார்ம் இருக்கு, அதுதான் ரெனே செரிங்கன். ரெனே செரிங்கனை நம்ம ககுயா ஒட்சுசுகி மட்டும் தான் இது வரைக்கும் யூஸே பண்ணியிருக்காங்க. செரிங்கனோட ஃபைனல் ஃபார்ம் தான் நம்ம ரெனிகன் சொல்லியிருப்போம். அதனால ரெனிகன் வந்து செரிங்கனோட எபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். செரிங்கனோட பல மடங்கு பவர்ஃபுல்லானது தான் இந்த ரெனிகன். செரிங்கன்ல எப்படி ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எபிலிட்டி கிடைக்குமோ அதே மாதிரி ரெனிகனுக்கு ஒவ்வொரு யூசருக்கும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எபிலிட்டி கிடைக்கும். ஆனா எல்லா ரெனிகன் யூசருக்குமே ஒரு காமனான பவர் இருக்கு, அதுதான் சேஜ் ஆஃப் 6 பாத் பவர். சேஜ் ஆஃப் 6 பாத் பவர் வந்து நம்ம பெயின் 6 பாத்தா பிரிச்சு தனித்தனியா யூஸ் பண்ணியிருப்பாரு. பெயினுக்கு எப்படி ரெனிகன் கிடைச்சதுன்னு பெயினோட லைஃப் ஸ்டோரியில போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த 6 பாத் என்னன்னு பாப்போமா. அசுரா பாத், தேவா பாத், அனிமல் பாத், நரகா பாத், ரெட்டா பாத் அண்ட் ஹியூமன். அனிமல் பாத்ங்கிறது என்னன்னா அனிமல்ஸ் வந்து சமன் பண்ணுவாங்க. இது நார்மல் சமனிங் அனிமல்ஸோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த அனிமல்ஸ் எல்லாம் யூசர் சொல்றது தான் கேட்கும். அடுத்ததான் ஹியூமன் பாத். ஹியூமன் பாத்ங்கிறது என்னன்னா ஒருத்தவங்களோட பாடியில இருக்கிற சோலை வெளியே எடுக்கவும் முடியும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடியும். அதுக்கு அந்த யூசர் வந்து யாரோட சோல் எடுக்கிறாங்களோ அவங்களோட உடம்ப தொட்டுக்கிட்டு இருக்கணும், அப்பதான் எடுக்க முடியும். நரகா பாத். நரகா பாத்ங்கிறது வந்து கிங் ஆஃப் ஹெல்ல சமன் பண்ண முடியும். அந்த கிங் ஆஃப் ஹெல்ல யூஸ் பண்ணி மற்றவங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டினுக்கு அவங்க தப்பாவோ பொய் சொல்லிட்டாலோ அந்த கிங் ஆஃப் ஹெல் வந்து அவங்களோட நாக்கை இழுத்து கொண்டு நரகா பாத்தோட உன்னோட எபிலிட்டி அவங்களை ஹீல் பண்ணவும் முடியும், அவங்களை கொல்லவும். அடுத்ததான் பிரேதா பாத். பிரேதா பாத்ங்கிறது மற்றவங்களை தொடர்ந்து மூலியமா அவங்களோட சக்கரவையும் அப்சர்வ் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு இன்ஜுட்சியும் அப்சர்வ். இது வந்து நம்ம ஒட்சுசுகிக்கலாம் மற்றவங்களோட சக்கரை அப்சர்வ் பண்ணுவாங்கல்ல அந்த டெக்னிக் தான். அசுரா பாத். அசுரா பாத்ங்கிறது வந்து யூசரோட பாடியை மெஷினரியா மாத்திக்க முடியும், வெப்பன்ஸாவும் மாத்திக்க முடியும். இதை பார்க்க எப்படி இருக்கும்னா மாடர்ன் ரோபோட் மாதிரி தான் இருக்கும். மாடர்ன் ரோபோட்ல எப்படி அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பாத்லயும் இருக்கும். மொத்த 6 பாத்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான பாத் தான் இந்த தேவா பாத். தேவா பாத்ங்கிறது என்ன, அட்ராக்ட் அண்ட் ரெப்பல் பண்ண முடியும். இந்த அட்டாக்கை தான் நம்ம பெயின் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்மைட்டி புஷ் அண்ட் ஆல்மைட்டி புல்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்தை மார்க் பண்றது மூலியமா அந்த இடத்துல இருந்து புல் அண்ட் புஷ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பெயின் லீஃப் வில்லேஜே மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. எல்லாமே போக லாஸ்டா ஒரு பாத் இருக்கு, அந்த பாத் தான் 7th பாத்தானா அவுட்டர் பாத். இதை யூஸ் பண்ணி கெடோ ஸ்டாச்சு சமன் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா அஸ்க் ஆஃப் 10 tails. அது மட்டும் இல்லாம சக்ரா ரிசீவர் பிளாக் ராட்ஸையும் கிரியேட் பண்ண முடியும். இந்த ராட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பெயின் 6 பாத்தா பிரிச்சு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு மற்ற பாடி. சரிங்கன்னா என்னன்றதை பத்தி நாங்க ஃபுல் வீடியோவா போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ரெனிகனோட டைப்ஸை வந்து நாங்க அடுத்த வீடியோல போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். நாங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்ல மிஸ் பண்ணியிருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோல மறுபடியும் நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம். இப்படிக்கு உங்கள் ஏஎம் தமிழன்.